Hi friends, good afternoon. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு Tally Primeல இன்வென்டரியில ப்ரொடக்ஷன் அப்புறம் BOM எப்படி செட் பண்றது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல நான் வந்து தியரி சொல்லினேன். இந்த வீடியோல வந்து பிராக்டிகல்ஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன்னா என்னன்னா, இப்போ வந்து நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இப்போ நான் ஒரு கேக் பண்ண போறேன் அப்படின்னா கேக் வந்து என்னுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட். அதுக்கு தான் நம்ம வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் செட் பண்ணணும். இப்போ வந்து 1 kgக்கு எவ்வளவு குவான்டிட்டி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா அது வந்து BOM செட் பண்ணிட்டோம்னா 100 நம்ம ஸ்டாக் ஜர்னல்ல போயிட்டு 100 kgக்கு எவ்வளோன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு ஃபினிஷ்டு கூட்ஸா நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு சேல்ஸ் நம்ம போடுவோம். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா கேட்வே ஆஃப் டேலியில கிரியேட்ல பாருங்க ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்க போறேன். அதுக்கு வந்து எனக்கு ஒரு கேக் செய்யறதுக்கு எனக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஃப்ளோரு, சுகரு, அப்புறம் எக்கு, பட்டரு, வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அதெல்லாம் நமக்கு தேவை. அது வந்து ஆல்ரெடி நான் ஸ்டாக் ஐட்டம்ல வந்து கிரியேட் பண்ணிட்டேன். பாருங்க ஸ்டாக் ஐட்டம்ல கிரியேட் பண்ணிருக்கேன். பேக்கிங் சோடா, பவுடர், பட்டர், கேக்கு எல்லாமே கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு வந்து BOM செட் பண்ணோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் வந்து கேக் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல தான் நம்ம BOM செட் பண்ண போறோம். பாருங்க ஃபினிஷ்டு கூட்ஸ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். யூனிட்ஸ் வந்து கேஜில கொடுத்துருக்கேன். இங்க வந்து ஆல்டர் காம்பனன்ட்ஸ் அதுல வந்து BOM எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய BOM கேக்கு. அப்புறம் வந்து யூனிட் ஆஃப் மேனுஃபேக்சர் வந்து 1 kgக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து நான் என்டர் பண்ணிருக்கேன். பாருங்க ஃப்ளோர் வந்து 400 கிராம், சுகர் 200 கிராம், எக் 3 நம்பர்ஸ், பட்டர் 50 கிராம், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன். இது வந்து 1 kgக்கு நான் வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா BOM செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பார்ட்டி ஒன்று கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து கிரியேட்ல போயிட்டு லெட்ஜர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். சஞ்சனா அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இவங்க சன்ரி கிரெடிட்டார். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நாம பர்ச்சேஸ் என்ட்ரி ஒன்று போடணும். அது வந்து வவுச்சர்ஸ்ல போயிட்டு F9 கொடுத்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ். இதுல வந்து பாருங்க பார்ட்டி நேம் சஞ்சனா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து ஐட்டம்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ண போறேன். இப்போ ஃப்ளோர் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா சேலம் குடோனு, குவான்டிட்டி வந்து 1000 கிராம்ஸ், கிராம்ஸ்ல கொடுத்ததுனால 1000 வருது. அப்புறம் வந்து சுகர் பாருங்க அது ஒரு சேலம் குடோன் 1000 கிராம்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக் வந்து ஒரு 50 நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். 7 rupees ரேட்டு. அப்புறம் வந்து பட்டர் வந்து ஒரு 50 கிராம்ஸ் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ரேட் வந்து நம்ம எவ்வளவு வேணுமோ அதை செட் பண்ணிக்கணும். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் பாருங்க அதுவும் சேலம் குடோன், குவான்டிட்டி வந்து ஒரு 100 கிராம்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பேக்கிங் சோடா அண்ட் பவுடர் ரெண்டு வந்து இது பர்ச்சேஸ் பண்ணணும். குவான்டிட்டி வந்து இது 100 கிராம்ஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர் அது வந்து ஒரு 100 கிராம்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டேன். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜேர்னல் ஒன்று கிரியேட் பண்ணோம். ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு ஸ்டாக் ஜேர்னல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். அது வந்து பாருங்க Alt F7 கொடுத்தீங்கன்னாக்கா நமக்கு ப்ரொடக்ஷன் காட்டும். இது வந்து எங்க ப்ரொடக்ஷன் போய் இது சேவ் பண்ணணும்னா கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கிரியேட்ல போயிட்டு வவுச்சர் டைப்ல போனீங்கன்னா இங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது ஆட் ஆயிக்கும். பாருங்க ஆல்டர்ல நான் பண்ணிருக்கேன். வவுச்சர் டைப்ல ப்ரொடக்ஷன்ல போயிட்டு செலக்ட் டைப் ஆஃப் வவுச்சர் வந்து ஸ்டாக் ஜர்னல் கொடுக்கணும். ஆக்டிவேட் திஸ் வவுச்சர் டைப் எஸ் கொடுக்கணும். அப்புறம் வந்து மேனுஃபேக்சரிங் யூஸ் ஆஸ் அ மேனுஃபேக்சரிங் ஜர்னல் எஸ்ன்னு கொடுத்துடணும். இது வந்து ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு இப்ப பாருங்க வவுச்சர்ஸ்ல போயிட்டு Alt F7 கொடுத்தீங்கன்னாக்கா ஸ்டாக் ஜர்னல் நம்ம ஒண்ணு பண்ண போறோம். அதுல வந்து ப்ரொடக்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நேம் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து கேக் என்னது. அப்புறம் வந்து அதே நேம் ஆஃப் த BOM கேக்குன்னு கேக்குது. குடோன் வந்து சேலம் குடோன். குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப 10 kgக்கு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு 10 kgக்கு எவ்வளவு குவான்டிட்டி ரேட் அமௌண்ட் அதே ஆட்டோமேட்டிக்கா காமிச்சிடும். இதுல வந்து நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் இல்ல எனக்கு 5 kg போதும் அப்படின்னா 5 kgக்கு ரேட் அது காமிக்கும். நான் வந்து இப்ப 10 kg தான் பண்ண போறேன். 10 kg போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து எல்லா ரேட் அதே வந்து செட் பண்ணி காமிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்ததுன்னா இதுல நம்ம ஈஸியா பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து இதுல லேபர் சார்ஜ் அடிஷனல் காஸ்ட்னு ஒண்ணு கேக்குது பாருங்க. அது வந்து நான் லேபர் சார்ஜ் அப்படின்னு கொடுக்க போறேன். லேபர் சார்ஜ்னு ஒண்ணு நாமளே கிரியேட் பண்ணிக்கலாம். Alt C கொடுங்க. லேபர் சார்ஜஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்
கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. லேபர் சார்ஜ் வந்து பர்சன்டேஜ் ஒரு 5% அப்படின்னாக்கா அதுக்கு பாருங்க 173 ரூபா காமிக்குது. கீழே வந்து பாருங்க டோட்டல் அடிஷனல் காஸ்ட் 173, எஃபெக்டிவ் காஸ்ட் நமக்கு வந்துருது. அலோகேஷன் ஆஃப் பிரைமரி ஐட்டம், அப்புறம் வந்து பிரைமரி ஐட்டம் 364.56 பைசே, அதுதான் வந்து 1 kgக்கு நமக்கு எவ்வளவு செலவு அப்படின்றது அதுலயே காமிச்சிருது. ஓகேங்களா, 364.56 பர் கேஜிக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு இதுலயே நமக்கு காமிச்சிருது. இது நம்ம போட்டுட்டோம். இப்ப வந்து BOM செட் பண்ணியாச்சு. ஸ்டாக் ஜர்னல் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா, நான் பினிஷ்டு கூட்ஸா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ண போறேன். சேல்ஸ் போடுறதுக்கு நம்ம வந்து இப்ப சன்ட்ரி டெட்டார் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட்ல லெட்ஜர்ல போயிட்டு ராணி அப்படின்ட்டு ஒன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து சன்ட்ரி டெட்டார், இது வந்து சேல்ஸ் போடுறதுக்காக. கண்ட்ரோல் ஏ. இப்ப வந்து நான் சேல்ஸ் வவுச்சர்ஸ்ல போயிட்டு சேல்ஸ் போட போறேன். F8 கொடுத்தீங்கன்னா சேல்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி நேம் நம்ம வந்து ராணி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து சேல்ஸ் லெட்ஜர் போட்டு ஐட்டம் நேம் வந்து எனக்கு கேக், ஃபினிஷ்டு குட்ஸ் கேக். ஸோ இதுல குடோன் வந்து சேலம் குடோன், குவான்டிட்டி வந்து 2 kg கொடுத்துருக்கேன். ரேட் வந்து 600 பர் கேஜி 600 வச்சுக்கலாம். இப்போ வந்து சேல்ஸ் நான் போட்டுட்டேன் 1200. ஓகேங்களா, இது சேல்ஸும் பண்ணிட்டேன். ஃபினிஷ்டு குட்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டேன். சேல்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ரிப்போர்ட் செக் பண்றதுதான். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு இதுல பாருங்க இன்வென்டரி புக்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல ஸ்டாக் ஐட்டம் வந்து எனக்கு கேக். இதுல பாருங்க 10 kg வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கேன். அதுல 2 kg போக மீதி 8 kg வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு காமிச்சிருது. ஓகேங்களா, இது வந்து